நாங்கள் மதுரையில் ஒன்று கூடினாலே திமுகவினருக்கு அச்சம் ஏற்படுவதாகவும் தாங்கள் நடத்துவது மனிதத்துவ மாநாடு மதவாத மாநாடு அல்ல என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக ஓய்வெடுக்கும் என தெரிவித்துள்ளார். மதுரை என்றாலே சங்கம் வளர்த்த தமிழ். அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே உற்சாகம் அடைவதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க போவதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்கள் மதுரையில் கூடுனாலே அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஏனென்றால் மீனாட்சி ஆட்சி புரிவது, நாங்களெல்லாம் வணங்கும் மீனாட்சி எங்களுக்கு அருள் புரிந்து விடுவாள் என்றும், முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்றும் பயப்படுகிறார்கள். அதனால்தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்தி இருக்கிறோம். அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடை அவர்கள் பார்க்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம், எங்களதெல்லாம் மனிதத்துவம், மதவாதம் கிடையாது, மனிதத்துவம். நேற்று கூட கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார். அதனால் கவலைப்பட வேண்டாம். 2026இல் நீங்கள் ஓய்வெடுக்கலாம், எங்களுக்கு வெற்றி வரும்.